பிபின்னு சொல்லுவாங்கல்ல சார், இது வந்து இப்போ காமன் ஆயிடுச்சு. இப்போ டயபிட்டிஸ் வந்து எப்படி நம்ம ஒரு காமனா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சுட்டோமோ, அந்த மாதிரி இந்த பிபி ரொம்ப காமன் ஆயிடுச்சு. பட் இதுவுமே ஒரு பெரிய பிரச்சனை தானே சார்? இது எதனால வருது? பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது நோயாக பார்ப்பது ஒன்று, ம். கட்டுப்படுத்த முடியாத பிளட் ப்ரெஷராக இருந்து நம்மை சிரமப்படுத்துவது ஒன்று. இப்போ சாதாரண ஒரு பிளட் ப்ரெஷர் வருதுன்னா நீங்கள் ஒரு ப்ரெஷர் மாத்திரை போட்டால் சரியாயிடும், கட்டுப்பாட்டில் இருக்கும், பிரச்சனையே வராது. ஆனால் ஒரு நாளைக்கு 4 மாத்திரைகள் 5 மாத்திரைகளும் போட்டும் கட்டுப்படுத்த முடியாத பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது, இன்றைக்கு கர்ம வினைகளால் ஏற்படக்கூடிய பிளட் ப்ரெஷர் அப்படிங்கிறது 4 காரணங்களால் ஏற்படுதுமா. ஒன்று, அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாலையோரங்களில் இந்த சுமைகளை இறக்கி வைக்க சுமை கல்லுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதாவது பை வடிவில் இருக்கும், 2 கால் இருக்கும், மேலே வந்து ஒரு கல் வச்சுருப்பாங்க. இதோட வேலை என்னென்னா, அந்த ஊர் நீங்கள் போகிறீங்கன்னா பிரயாணம், அந்த காலத்தில் நடந்து தானே போவாங்க, போகும்போது ஒரு ஊர் எல்லைக்கும் மறு ஊருக்கும் நடுவில் எங்கே மரம் இருக்கோ அது கீழே இதை வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் தலையில் சுமை எடுத்துகிட்டு போவீங்க, கீழே இறக்கி வச்சா ஏற்ற முடியாது. ஆனால் நீங்கள் அந்த கல் மேலே வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி தூக்கி வச்சுட்டு போகலாம். இப்போ மாட்டு வண்டியில் போகிறவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் அந்த மாடுகள் எல்லாம் இலைப்பாறை வச்சு ஓய்வு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, இது அந்த காலத்தில் தர்மத்திற்காக செய்யக்கூடிய ஒரு வேலை. இந்த சுமைக்கல்லாம் யாரெல்லாம் உடைக்கிறாங்களோ, இல்லை அடுத்தவங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த காலத்தில் மூர்க்க குணம்ங்கிறது நிறைய உண்டு இல்லையா, அவங்களுக்கு இந்த பிளட் ப்ரெஷர் ப்ராப்ளம் வரும். இந்த பிளட் ப்ரெஷரோட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா தலைவலி தான். உங்களுக்கு தலையில் சுமை வைத்து ஏற்படுகின்ற தலைவலியை குறைப்பதற்காக வைக்கக்கூடிய சுமைக்கல்லை யாரெல்லாம் உடைக்கிறச்சி அவங்க மக்களை பரிதாபப்பட வச்சாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து அன்கண்ட்ரோல்டு பிளட் ப்ரெஷர் வரதை பார்க்கலாம். ஓகே சார். உணவில் கலப்படம் செய்து வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த பிளட் ப்ரெஷர் ப்ராப்ளம் வரும், அன்கண்ட்ரோல்டு பிளட் ப்ரெஷர் வரும். மூன்றாவது, இப்போ நம்ம குடும்பத்தில் யாராவது ஒரு மனநோயாளியோ அல்லது புத்திசாலித்தனம் இல்லாதவங்களோ அல்லது வந்து மூளை வளர்ச்சி இல்லாதவங்களோ யாராவது இருக்காங்க அப்படின்னா, அவர்களை ஏமாற்றி அவர்களுடைய சொத்துக்களை பறிப்பதோ, இல்லை அவங்கள அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கொண்டு போய் ஏதாவது ஒரு கோவிலில் விட்டுருவாங்க, இல்லை ஏதாவது ஒரு ஊரில் விட்டுருவாங்க, சொல்ல முடியாத இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடிய பாவங்களை செய்தவர்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை வரும். 4வது, அடுத்தவர்களுடைய பொருளை ஆசைப்படுதல். அது வந்து பணமாக இருக்கலாம், சொத்தாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், சொந்தங்களாக இருக்கலாம், அழகான பொருட்களாக இருக்கலாம். அடுத்தவர்களுடைய பொருளுக்கு மேல் பொறாமையோடு ஆசைப்பட்டு அந்த பொருளுக்காக பொய் பேசி துரோகம் செய்பவர்களுக்கு கட்டுப்படாத இரத்த கொதிப்பு